சிஏஜின்னு ஒரு அமைப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கு. 1,76,000 கோடி முறைகேடு என்கிற வார்த்தையை கொடுத்தது அவங்க தான். மோடி ஆட்சியிலையும் அப்படி ஒரு அறிக்கை வந்தது. 7,50,000 கோடி முறைகேடு. பாரத் மாலா திட்டத்திலையும், துவாரகாவுக்கு விரைவு பாதை கட்டுற திட்டத்திலையும், இன்னைக்கு நாம கட்டுறமே டோல்கேட்டு அதுலையும், ஆயுஷ்மான் பாரத்துங்கிற ஒரு காப்பீட்டு திட்டம் அதுலையும், அயோத்தி நகரத்தை மேம்படுத்துறோங்கிற திட்டத்திலையும், இன்னும் பல திட்டங்கள்லையும் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்குன்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 999ன்னு 10 நம்பரை பயன்படுத்தி 7.5 லட்சம் பயனாளிகளை புதுசாக இணைச்சு 88,760 பேர் செத்து போனவங்களுக்கு சிகிச்சை, 2,14,000 காப்பீட்டு கோரிக்கை மனுக்களை பெற்று காப்பீட்டு தொகையும் வழங்கியிருக்காங்க. துவாரகா விரைவு சாலைன்னு சொல்றாங்களே, 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய்க்கு போட வேண்டிய ரோட்டை 250 கோடி ரூபாயை அதிகரிச்சு ரோடு போட்டிருக்காங்க. 278 மடங்கு கூடுதல் செலவு. அயோத்தியில ராமாயணம் தொடர்புடைய இடங்களை மேம்படுத்துறோம்னு ஒரு திட்டத்தை சொல்லி விதிமுறையை பின்பற்றாம ஒப்பந்தக்காரர்களுக்கு தேவையில்லாத சலுகைகளை கொடுத்து டெண்டர் முறைகேடு சிஏஜி அம்பலப்படுத்தியிருக்கு. 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு நிர்ணயிச்சதை விட 2 மடங்கு அதிகமாக நிதி வழங்கினாங்க. சுங்கச்சாவடியில விதிகளுக்கு புறம்பா இவங்க ஆய்வுக்கு எடுத்துக்கிட்ட சுங்கச்சாவடியில மட்டும் 132 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. எல்லா சுங்கச்சாவடியிலும் விசாரணை நடக்கணும். இதை சொன்னது சிஏஜி, மத்திய கணக்கு தணிக்கை அலுவலகம். பிரதமர் மோடி ஆட்சி என்ன பண்ணுச்சு? இந்த அறிக்கையை கொடுத்த அதிகாரிகளை இடமாத்துச்சு. ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துடைய ஓய்வூதிய பணத்தை எடுத்து ஒன்றிய அரசு விளம்பரத்துக்கு பயன்படுத்தி இருக்குங்க. இதை ஒரு ஊழல்னு சிஏஜி சொல்லியிருக்காங்க. மோடி விளம்பரம் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு. அதே மாதிரி உள்துறை அமைச்சக அதிகாரிகள் மேல கணக்கு வழக்கு இல்லாத ஊழல் புகார்கள் 1,15,203 புகார் பதிவாகிருக்குன்னு அறிக்கை சொல்லுது. இதுல உள்துறையில மட்டும் 46,643 புகார். இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் பேசுதா? இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஊழல் நடக்கும்போது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் ஊழலற்ற ஆட்சி நடத்துறேன், ஊழலுக்கு எதிராக என்னோட போராட்டம் ஓயவே ஓயாதுன்னு பிரதமர் மோடி சொல்றாரு.